டால்ஃபி. ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழே செல்லும்போது தனிமங்களுடைய அணு ஆரம் அணு ஆரம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ அணு ஆரம் அதிகரிப்பதன் காரணமாக அவற்றின் அயனியாக்கும் ஆற்றல் அல்லது அயனியாக்கும் என்தால்பி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து குறைகிறது. எனவே உலோகத்தன்மையும் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த ஒரு டேபிள் காலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா அணு ஆரமானது வந்து இப்போ இந்த பி தூய் தனிமத்தை பற்றி படிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணு ஆரமானது மேலிருந்து கீழ் நோக்கி வர என்ன ஆகும் அப்படின்னா அது அணு ஆரம் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அயனைசேஷன் என்தால்பி அப்படின்ற அயனியாக்கும் ஆற்றல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறைகிறது. இப்போ இந்த பக்கத்தில் ஒரு டேபிள் காலம் போடும், இந்த ஒரு சார்ட் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அயனியாக்கும் என்தால்பி கீழிருந்து மேல் நோக்கி போகும்போது தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதிகரிக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணும், கண்டிப்பாக வந்து குறையும். இப்போ இப்படி குறையிறனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய உலோகத்தன்மை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதனால் வந்து அந்த உலோகத்தன்மை வந்து என்ன பண்ணும் அதிகரிக்கும் என நாம் ஏற்கனவே வந்து கற்றறிந்தோம். இத்தகைய பொதுவான போக்கிலிருந்து பீத்தொய் தனிமங்கள் சிறிதளவு என்ன ஆகுது அப்படின்னா விலகல் அடைகின்றன அப்படிங்கிறாங்க. அது என்ன விலகல் அடையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தொகுதியில் போரானில் இருந்து அலுமினியத்திற்கு செல்லும் போது எதிர்பார்த்தபடியே வந்து அயனியாக்கு மாற்றல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறைகிறது அப்படிங்கிறாங்க. அயனியாக்கு மாற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போரானிலிருந்து அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் சொல்லக்கூடிய இதனுடைய அயனியாக்கு மாற்றலுடைய மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. போரானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 801 வருது, அலுமினியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 577. இப்போ இதுலேருந்து போரான்லேருந்து அலுமினியம் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குறையுது. ஆனால் அலுமினியத்திலிருந்து கேலியம் நோக்கி போகும்போது மதிப்பு கூடுது பாருங்கள், அதாவது 579. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டியன் வரும்போது பார்த்தீங்கன்னா மதிப்பு வந்து குறையுது. அடுத்து தாலியன் பார்க்கும்போது அதனுடைய மதிப்பு வந்து என்ன பண்ணா அப்படின்னா அதிகரிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போரானிலிருந்து அலுமினியத்துக்கு செல்லும் போது எதிர்பார்த்தபடியே வந்து அயனியாக்கும் என்தால்பி வந்து குறைகிறது. ஆனால் அலுமினியத்திலிருந்து தாலியம் வரை மிக குறைந்த அளவே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மாறுபடுகின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ் மற்றும் பி எலக்ட்ரான்களை விட குறைந்த திரைமறைவு விளைவு கொண்ட டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்கள் வந்து இருப்பதே இதற்கு காரணமாக சொல்லப்படுது. இப்போ நம்ம தனிம வரிசை அட்டவணையில் பார்க்கும்போது பி தூய் தனிமங்களில் மேலிருந்து கீழே வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எலக்ட்ரான்ஸ் வரும், டி எலக்ட்ரானும் வரும், எஃப் எலக்ட்ரானும் வரும். அப்போ அந்த டி மற்றும் எஃப் எலக்ட்ரானுடைய திரைமறைவு விளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறைந்த அளவு வந்து காணப்படுகிறது. இப்போ இந்த ஒரு சார்ட் பாருங்கள், இந்த சீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீல்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது திரைமறைவுங்கிறது வந்து இப்போ இது வந்து உட்கரு, இதுதான் வந்து உட்கரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நம்ம என்ன செல் சொல்லுவோம், இது கே செல்லு, இது எல், எம் அப்படின்னு நம்ம பல செல்கள் வந்து இருக்குது. அப்போ அந்த கே செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அண்ட் எல் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அண்ட் எம் செல் எலக்ட்ரான் அப்படின்ட்டு 3 எலக்ட்ரான் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த கே செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் அணுவுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உட்கருவுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். எந்த ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த எலக்ட்ரான்களுக்கும் உட்கருவுக்கும் இடையில வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் 2 எலக்ட்ரான்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் விலக்கு விசை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு விலக்கு விசை இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரானுக்கும் உட்கருவுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கவரும் தன்மையும் இருக்கும், இந்த எலக்ட்ரானுக்கும் கவரும் தன்மை இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து இதற்கான ஒரு காரணமாக சொல்லப்படுது. அடுத்தது இதன் விளைவாக இணைதிறன் எலக்ட்ரான் மீதான செயலறு அணுக்கரு மின்சுமை அப்படிங்கிறது என்னது, இந்த இஜெட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், +1 படிச்சிருப்போம். இஜெட் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலறு அணுக்கரு மின்சுமை மதிப்பு வந்து என்னது அப்படின்னா அதிகரிக்கிறது.
ஸோ இதே போக்கு தான் எங்கே இருக்குது அப்படின்னா 14ஆம் தொகுதியிலும் கண்டறியப்பட்டுள்ளது. 14ஆம் தொகுதிங்கிறது கார்பன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்பன் குடும்பத்திலையும் இதே போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 15வது தொகுதியாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் தொகுதி, ஆக்சிஜன் தொகுதி, ஃப்ளோரின் தொகுதி, அடுத்தது மந்தவாயுக்கள்னு சொல்லக்கூடிய 18 குரூப். அப்போ 15 to 18 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொகுதிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே போன்ற இப்போ போரான் ஃபேமிலி நம்ம பார்த்த அதே போன்ற ஒரு பொதுவான போக்கை தான் என்ன பண்ணுது அப்படின்னா இது பின்பற்றுகின்றன. இந்த தொகுதியில் மேலிருந்து கீழே செல்ல செல்ல அயனியாக்கும் என்தால்பி மதிப்புகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறைகிறது. அதை நம்ம ஆரம்பத்தில் இந்த ஆரம்ப பாராகிராஃப்லேயே பார்த்தோம். என்ன அப்படின்னா அயனியாக்கு மாற்றல் வந்து அணுவினுடைய ஆரம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். மேலிருந்து கீழே வர வர அணுவின் ஆரம் அதிகரிக்கும். ஆனால் அயனியாக்கும் என்தால்பி என்ன பண்ணும் அப்படின்னா குறையும் அப்படின்ட்டு. இங்கு டி மற்றும் எஃப் எலக்ட்ரானுடைய குறைந்த திரைமறைவு விளைவு. இந்த குறைந்த திரைமறை விளைவுங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம் அந்த சாட்டில். எந்த ஒரு எலக்ட்ரானுக்கும் உட்பொரு கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு இடையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது விலக்கு விசை வந்து அங்கே காணப்படுங்கிறாங்க. இப்போ கூடுதலாக சேர்க்கப்பட்ட பி எலக்ட்ரான்களின் திரைமறை விளைவு அதிகரிப்பினால் ஈடு செய்யப்படுகிறது. எதிர்பார்த்ததை போலவே தொடர்ந்து வரும் தொகுதியில் உள்ள தனிமங்களின் அயனியாக்கும் என்தால்பி மதிப்புகள் வந்து முந்தைய தொகுதி தனிமங்களை விட இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமாக உள்ளன. அடுத்தது வந்து இந்த எலக்ட்ரான் கவர் தன்மை, இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பற்றி நம்ம ஏற்கனவே +1ல் தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட் இந்த டேபிள் காலத்தை நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இந்த சாட்டை பாருங்கள். இப்போ போரான் ஃபேமிலி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரான் கவர் தன்மை வந்து எப்படி இருக்குது. இப்போ எலக்ட்ரான் கவர் தன்மை போரானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2.0 இருக்குது. அலுமினியத்தை பொறுத்தளவுக்கு 1.5 இருக்குது. இதிலிருந்து இது கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. ஆனால் அலுமினியத்திலிருந்து கேலியம் நோக்கி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மதிப்பு அதிகரிக்குது. அதே போல் இண்டியத்திலையும் அதிகரிக்குது, தாலியத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு. மேலேருந்து கீழே வரும்போது அலுமினியத்துக்கு மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. அலுமினியத்திலிருந்து திரும்ப வந்து தாலியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மதிப்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. இதை தான் இங்கே சொல்கிறாங்க. 13ஆம் தொகுதியில் மேலிருந்து கீழே செல்லும் போது எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்புகளானது போரானிலிருந்து அலுமினியத்துக்கு முதல் என்ன அப்படின்னா குறைந்து பின்னர் காலியத்திற்கு சற்றே அதிகரிக்கிறது. அதாவது அலுமினியத்திலிருந்து கேலியம் வரைக்கும் செல்லும் போது அதோடைய மதிப்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சற்றே அதிகரிக்கிறது. அதன் பின்னர் குறிப்பிடத்தகுந்த மாற்றம் ஏதும் இல்லை. இப்போ இதே போல தான் 14வது தொகுதியிலையும் வந்து இதே போக்கு வந்து காணப்படுகிறது. அப்புறம் மற்ற தொகுதிகளில் நாம் மேலிருந்து கீழே செல்லும்போது மற்ற தொகுதிகள் பார்க்கும்போது 15, 16, 17, 18 சொல்லக்கூடிய அந்த தொகுதிகளிலையும் வந்து எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்புகள் வந்து குறைகின்றன. இத்தகைய போக்கினை அவற்றின் அணு ஆரங்களுடன் வந்து தொடர்புபடுத்த இயலும். இப்போ அணு ஆரம்ங்கிறது வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வர வர அணு ஆரம் வந்து அதிகரிக்கும். இப்போ அந்த அணு ஆரம் அதிகரிப்பதும் இதற்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து எலக்ட்ரான் கவர் தன்மை அப்படிங்கிறது. இங்கிலீஷில் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிம்பாங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.